ஹோமியோபதி மருந்துகள் பற்றினதான மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது கட்டுக்கதைகளும் உண்மைத்தன்மைகளும். ஃபர்ஸ்ட் மித் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப மெதுவாக தான் செயல்படும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மித்து. ஆக்சுவலா அக்யூட் டிசீசஸ், அதாவது காய்ச்சல், சளி, இருமல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள்ல நீங்க உட்கொள்ளும் மற்ற மருந்துகளை போலவே ஹோமியோபதி மருந்துகளும் வேகமாக செயல்படும் தன்மை கொண்டவை. அதை காட்டிலும் வேகமாகவும் செயல்படும். ஆனா கிரானிக் டிசீசஸ், அதாவது நாள்பட்ட அல்லது கடுமையான நோய்கள்ல உள்ள இருந்து பிரச்சனைகளை சீர் செய்து வர்றதுல கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அது நீங்க மற்ற மருத்துவங்களுக்கு போனாலுமே அந்த டைம் எடுக்க தானே செய்யும். ரெண்டாவது மித் வந்து ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே சுகர் பில்ஸ் தான் அப்படிங்கிறது தான். இதை ஏன் எல்லாரும் அப்படி சொல்றாங்கன்னா, மருந்துகள் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு, எப்படி அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படிங்கறதுனால அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா மெடிசின்ஸ் எல்லாமே டைல்யூஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும், அதாவது திரவ வடிவத்துல தான் இருக்கும். இந்த டைல்யூஷன்ஸை தான் அந்த சுகர் பில்ஸ் மேல செலுத்தி நாங்க கொடுக்குறோம். சுகர் பில்ஸ்ங்கிறது ஆக்சுவலான மெடிசின்ஸ் கிடையாது. அந்த டைல்யூஷன்ஸை சுமக்கிற ஒரு மீடியமாக தான் அது பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதியில 3000க்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கு. இது எல்லாமே தாவரங்கள், விலங்குகள், தாதுக்கள் போன்ற மூலப்பொருட்களை கொண்டது. மூன்றாவது மித் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதி மருந்துகள் பிளாசிபோ எஃபெக்ட் தான், அதுல வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே பொட்டன்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுதான் தயாரிக்கப்படுகிறது. இந்த பொட்டன்டைசேஷன் பண்ணும்போது அந்த மருந்தோட அளவு வந்து அல்ட்ரா ஃபைன் பார்ட்டிகல்ஸா போகுது. அதாவது மெடிசினல் சப்ஸ்டன்ஸோட அளவு ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுண் துகள்களாக இருக்கு. ஸோ ஹோமியோபதி பிரின்சிபல் படி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மெடிசின்ஸ் வந்து டைல்யூட் பண்ணப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டைனமிக் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஹோமியோபதியோட பிரின்சிபல். ரீசெண்டா நடந்த ரிசர்ச்சஸ்ல கூட ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோமியோபதி மெடிசின்ஸ் பிளாசிபோ எஃபெக்ட் தான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு மித்.